பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு முதலில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே கோவை, பொள்ளாச்சி, அதே போல நீலகிரி, திருப்பூர் போன்ற தொகுதிகளுக்கு, அதே போல் நான் பார்த்தேன் ஈரோட்டில் 2 தொகுதி பார்த்தேன். அத்தனை தொகுதிகளில் வாக்களித்த அதிமுகவுக்கு, எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கும், நம்முடைய கழகத்துடைய பொறுப்பாளர்கள், தொண்டர்கள், தோழர்கள், கூட்டணி கட்சி நண்பர்கள் யாராவது பாடுபட்டு அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களித்த அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 2 நாட்களுக்கு முன்னால் எங்களது பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை வாக்களித்த மக்களுக்கும், கூட்டணி கட்சிகளுக்கும், தொண்டர்களுக்கும் எல்லாம் தெளிவான அறிக்கையை தெரிவித்திருந்தார்கள். இன்றைக்கு நம்மளது கோவை மாவட்டத்தில் மட்டுமல்ல, அதிமுகவை பொறுத்தளவுக்கு 1980 சரி, அதே போல 1989, 1996, 2006, 2021 நல்ல எதிர்கட்சிகள் எல்லாம் பல்வேறு தோல்விகளை வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தாலும் கூட அதையெல்லாம் படிக்கட்டாக வைத்து 1991, 2001, 2011, 2016 என்று மிகப்பெரிய வெற்றியை கண்ட இயக்கம் அதிமுக. மிகப்பெரிய இயக்கம், அதிகமான தொண்டர்களை கொண்டது. ஆகவே இன்றைக்கு கோவை மாவட்ட மக்கள் ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறார்கள். கோவை மாவட்டத்துக்கு உட்பட்ட கோவை நாடாளுமன்றம், பொள்ளாச்சி, அதே போல் நீலகிரி, இன்றைக்கு வாக்களித்த மக்கள், அந்த வாக்குகள் அளித்த மக்களை நாங்கள் எப்பவுமே மதிக்கக்கூடிய கட்சியான அதிமுக. அது மட்டுமல்ல, கடந்த தேர்தலெல்லாம் உங்களுக்கு தெரியும். 2019 இதே மாதிரி ஒரு தீர்ப்பு வந்த போதும், அதுக்கப்புறம் 2021 அதிமுக கோவை மாவட்டம் முழுவதும் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. முழுமையாக 11 தொகுதி வெற்றி பெற்றது. ஆகவே இன்றைக்கு வாக்களித்த இரட்டை இலை சின்னத்துக்கு, கூட்டணி கட்சிக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, எப்பவும் போல் அதிமுக தொடர்ந்து மக்கள் பணியாற்றும். அதே போல இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் அதிகமான திட்டங்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்களும், அதே எடப்பாடியார் முதலமைச்சராக வந்த பின்னால் அதிகமான திட்டங்களை பெற்று கோவை மாவட்டத்தில் தந்திருக்கிறோம். எங்களை போல, அதிமுக போல திட்டங்கள் தந்த கட்சி எதுவுமே கிடையாது. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாங்கள் எதிர்கட்சியாக இருந்து தொடர்ந்து திட்டங்கள் பெற்றுத்தர போராடுவோம், வலியுறுத்துவோம் என்று தெரிவித்துக் கொள்வோம். எதுங்க? அதாவது நீ அண்ணாமலை பற்றி கேட்டீங்க. நான் வேற யாரை பற்றி விமர்சனம் பண்ணக்கூடாது, அவர் பேசுறங்காட்டி நீ கேட்டங்காட்டி அதை சொல்றேன். அதிமுக பொறுத்தளவுக்கு பல தேர்தலை சந்தித்த கட்சி. அதே போல எடுத்தேன் கவிழ்த்தேன் பேச முடியாது. அதாவது அதிமுக பொறுத்தளவுக்கு இந்த தேர்தலில் கடந்த முறை, அதாவது 2019 பெற்ற வாக்குகளை விட 2019 நாங்கள் பல்வேறு கூட்டணி கட்சி இருந்தது, எல்லா கட்சியும் இருந்தது, பிஜேபி உட்பட. அன்னைக்கு 19.39% வாக்குகள் பெற்றோம். இன்றைக்கு எங்களோட தேமுதிக மட்டும்தான், அதே போல் பொதுச்செயலாளர் சின்ன கட்சி. இன்றைக்கு 20.46% அதிமுக வாக்குகளுக்காகவே கூடுதலாக வாக்குகள் பெற்றது. அதே போல் இன்னும் புள்ளிவிவரம் எடுத்தீங்கன்னா, திமுகவும் அப்போ பார்த்தீங்கன்னா 33% வாக்குகள் பெற்றிருக்காங்க. இன்னைக்கு 26 தான் பெற்றிருக்காங்க. உங்களுக்கு சரிவு இருக்கு. நீங்கள் பத்திரிகை நபர்கள் அதிமுக மட்டும் பற்றி தான் பேசுகிறீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் கேட்டீங்கல்ல, என்ன அவர்
கொஞ்சம் அதிகமாகவே பேசியிருக்காரு நேற்று. நான் அதுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா தேர்தல் வெற்றி தோல்வி சகஜம். மக்கள் நமக்கு வாக்களித்திருக்கார்கள். வாக்களிக்காத மக்கள் எதனாலன்னு சொல்லி போட்டு அதை ஆய்வு செய்து நம்ம அடுத்தது மக்களுக்கு தேவையான செஞ்சு அடுத்து வாக்களிப்பு பெறதான் இந்த கட்சி முயற்சி.